இந்த படத்தில் மூல சார் வந்து விஜயதாஸ் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டருக்கு தான் என்னை கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போகுது, என்ன வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படித்ததெல்லாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களாம். நான் ஒரு 16-17 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது அவர் தான் ப்ரொடியூசர் ஆகிட்டார் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் தாமன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லோரும் சொன்ன மாதிரி தாமன் நான் தான் ஃபஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் இப்போ தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், அண்ணா என்னென்ன படம் என்ன பண்ணுறீங்கண்ணா? இல்லைப்பா அப்படின்னாரு. அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு. நான் இப்போது சொல்லிடலாம்லண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டார். ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்களாகணும், சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லுங்கள் சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விட்றீங்க? என்ன தலைவர் என்றைக்குமே அதான் சொல்லுவாங்களே, ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நம்ம பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு, அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமண்ணன்னு சொல்லி அந்த பக்கத்துலப்பா சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குறேன் நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாப்பில். ரொம்ப டார்ச்சர் பண்ண. ரொம்ப சந்தோஷங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற, தன்னுடைய கலை வாழ்க்கையவே திறந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்றைக்கி தன் கலை வாழ்க்கையை திறந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசைஞானி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாடுற ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது, உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமர நிறைந்திருக்கிறார், நம்மளோட செல்லுலலாம் இருக்கார் அவர். கேட்டு வரும்போது கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நடுவில் சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போகிறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டை போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சாம்ஸு, நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம சொன்னேன். அந்தளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் கற்றுப்போம் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்ணுறது அப்படிங்கிறது. அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார், இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியாக அவரோட ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம். இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபல் அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகாக அண்டர் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்தில் வேறு மணிரத்னம் சார்லாம் வேறு படம் பண்ணிகிட்ருக்காரு. ஜென்ரலாகவே ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும். சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்னா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போகாது அப்படின்னு அவர் என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், போய் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க, இவ்வளோலாம் வேண்டாம்.
அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும், இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல பிட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு 100 பிட்டு போட்டு 2 பிட்டு தேர்த்திருக்காரு அவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போல்லாம் வளவலன்னு பேசக்கூடாது சாம்ஸ் காமெடி, திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சார். நான் வந்து ஔவையாரை உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஊக்கம்போது கைவிடையில்னு சொல்லி சீனுக்கு சீன் போய் இம்சை பண்ணிகிட்டே இருக்கிறது என் வேலையாக இருந்தது. அதையும் மீறி சில ஜோக்ஸ்லாம் அட்டகாசமாக நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சார். அப்புறம் டப்பிங்கில் தூக்கிட்டார் இல்லையா சார்? ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட்டு. இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போகிற இடத்துலலாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. இதில் நடித்த யோகி பாபு சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான், பக் சார், அந்த ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீமு. எல்லாம் டீமாக இருக்குது. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகாக இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்குது. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத்து டாக்கில் தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் ஓடிருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு. இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். பிளேட் ஆஸ் எ வான்மதி டீச்சர். ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லேயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார், நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு. கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. 3 சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். பேசிக்லி டாக்டர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ரியல் டாக்டர். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய மூவிஸ் நிறைய தமிழ், இங்கிலீஷ், கொரியன் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க, அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் எப்படி இருக்குது, இப்படி எடுத்திருக்கலாமே, இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதில் உள்ளே போய் அது வந்து ஒரு டீகோட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்டே போய் சொல்வேன், இந்த மாதிரி டேடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க, இது நீ பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிப்பேன். ஸோ அப்போ சொல்லும்போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணணும், நம்மளே ஒரிஜினலாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாமல் எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே. அண்ட் நம்ம ஹியூமனாக பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும், ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில விஷயங்கள், சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமாகி இருப்போம். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோன்னா, இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும்போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பிரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். பட் ரியலாக வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ
அப்பா வந்து எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தேன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட கோரும் அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும், அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும். இது வந்து ஒரு இம்பேக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியாக இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டாக ஒரு மெசேஜாக வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். இந்த படத்தில் வந்து நடித்த எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். இட் வுட் பி அ சேஞ்ச். ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது. ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார், என்னோடய ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்ட்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைட் பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்ட்டில் அவர் படுத்திருப்பார். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்குறதுக்கு என்னோடய முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்தட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பண்ணவங்க ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல. அப்படின்றது காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு. இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்க நான் வரமாட்டேன்னு. இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டணும்? இதான் லாங் டேர்ம் விஷன். அந்த சிவகுமார் கூட நான் இன்றைக்கி மேடையில் நிற்கலை. இவர் வந்து வித்யாதரன், வித்யாநிலை கல்வி தான். அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா 25 கேமரா அங்கே இருக்குது. கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அவங்க தான் இதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அங்கேயும் ஒரு நிறைய ரெட் இருக்குது பாருங்கள். கேமரா திரும்பி பாருங்கள்ல, அந்த ரெட்டு கையில் தான் இருக்குது இந்த ஸ்கூலோட. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தாமுன்னு. நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி, இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னால் தான் அது கிரேட் சக்ஸஸ். படம் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன்னு. சத்தியமாக கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணிங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவரில் சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கலை. 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்னும் இருக்குது. அதனால் ஒரு கடமை, டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை. வேறு யாருன்னா கட்டளை இட்டு இருந்தானா கூட பாதியில் போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முதல்ல வித்யாதரனுடைய அம்மாவுக்கு எல்லோரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கே தான் இருக்காங்க அம்மா. எங்கே இருக்காங்க அம்மா? எழுந்து நெல்லுங்க. எங்கே இருக்கீங்க பார்க்கலாம். தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லோரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு எதிராக ஒரு டாக்டர், அவர் குட்டி வயசில் பார்த்தது ரொம்ப ப்ரில்லியண்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமாக இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். காஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்துறோம். நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக காம்பேர் பண்ணி. பேர் கண்ணு நந்தினிக்கு கை தட்டுங்க. அது ப்ரொஃபஷ்னல். அந்த ஒக்கபுலரி, அந்த வார்த்தையை வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபுலரி வர்றது காரணமாக இருந்திருப்பாங்க. கை தட்டுங்க அவங்க தமிழ் டீச்சர். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு கை தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்காக, இது பிளஸ்ஸிங்காக கை தட்டினா இப்படி இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். நல்லா. ஸோ இளையராஜா முதல் கதாநாயகன் இந்த படத்துக்கு, பெரிய ப்ளஸ் அவருக்கு. ஆச்சரியப்படுறேன்,
சிவகுமார் அன்னைக்கு இன்றைக்கி வித்யாதரன் டைரக்ட் ஆனது பார்த்து, ஏன்னா ஒரு டைரக்டரான யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டரை முழுமையாக அடைந்த ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா. ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக சிந்து நதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம். அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஸ்கூல். இப்போல்லாம் வந்து நம்ம கேக் சாப்பிட்டது, மழையில் நனைஞ்சதெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு, இன்ஸ்டாகிராம் போட்டு தங்களை பற்றி தாங்களே சொல்லிக்கிற ஒரு அற்புதமான இன்ஸ்டாகிராம் யுகத்தில் இருக்கிறதால என்னை பற்றி நானே கொஞ்சம் இப்போ சொல்லிக்கிறேன். நான் வெட்னரி சயின்ஸ் முடித்த வெட்னரி டாக்டர், அப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நானும் தாமு அவர்களும் நிறைய ஸ்டேஜில் மிமிக்ரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி தான் நாங்கள்லாம் வந்து பலதொரு கலைஞர்களாக தொடங்கினோம். அப்புறம் கன்னடமே தெரியாமல் கன்னடத்தில் போய் உபேந்திரா அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணேன். அண்டு சுதீப் அவர்களுக்கு ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடைச்ச நந்தி படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தேன். அண்டு தமிழில் சரத்குமார் சார் வச்சு வைத்தீஸ்வரன் மறுஜென்ம கதையை டைரக்ட் பண்ணேன். நிறைய படங்களுக்கு கதை வசனம் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இந்த ஒரு படைப்பாளிக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைக்கும்போது நல்ல நல்ல தாட்ஸ்லாம் வெளியே வரும். அதனால் நம்மளே ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பித்தோம். இன்றைக்கி சயின்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும், குவாண்டம்ங்கிறது ஒரு மைனூட் எனர்ஜி. அதாவது நம்ம தமிழில் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைனூட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் நிறைய எக்ஸ்பர்ட் விஷயத்தை தொடுவாங்க. அதனால் இந்த படத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான சோசியல் மெசேஜ் படத்தில் இருக்குது. அதை யார் சொன்னால் நல்லாயிருக்கும், யார் சொன்னால் போய் ரீச் ஆகும் அப்படின்னோடனே அனைவருடைய சாய்ஸும் திரு யோகி பாபு அவர்களாக தான் இருந்தது. அதனால் வந்து ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை கன்வே பண்ணுறவங்க பெரிய விஷயம் சொல்லும்போது ரொம்ப அழகாக போய் ரீச் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம படத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக நடிச்சிருக்கவங்க நிறைய பேர் இன்னும் இப்போ ஸ்டூடெண்ட்டாக தான் படிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நான் ஒரு டைமில் படம் பார்த்துருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் சஃபாரி போட்டு கிருதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் காலேஜ் படம், ஸ்கூல் படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து லைவாக ஸ்டூடெண்ட்ஸே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இது பண்ணோம். ஸோ கூட அவங்க பூமிகா மேடம் அண்ட் என்னுடைய குருநாதர் KS ரவிக்குமார் சார் அவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் ஆனாங்க. ஒரு கண்டிப்பான பிரின்சிபால் வேணும் அப்படின்னோடனே பக்ஸ் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தது. அவர் வந்து கண்டிப்பான பிரின்சிபால், ப்ளஸ் அவரை கலாய்க்கிற அசிஸ்டன்ட் பிரின்சிபாலாக சாம் சார் நல்ல காமெடி பண்ணார். இன்னும் இந்த படத்தில் வந்து ஒரு பேய் பிடிக்கிற ஒரு அழகான டீச்சர் தேவைப்பட்டது. அதான் வான்மதி டீச்சர் கேரக்டர் பிரியங்கா வெங்கடேஷ் பண்ணாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய படத்தில் நிலைகள் ரவி சார் வில்லனா நடிச்சிருக்காரு. மற்றும் இந்த படத்தில் நிறைய அறிமுகங்கள் நிறைய பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் தான் முதல் படம். அது ஒரு பெரிய லிஸ்ட். அது அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய வரம் இளையராஜா சாரோட மியூசிக். இந்த படத்தை அவர் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஓகே சொன்னார். இந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட்டு, இந்த படத்தோட கிராஃப் எல்லாத்தையும் ஒரே தடவை தான் படம் பார்த்தாரு. சீன் பை சீன், டயலாக் பை டயலாக் கரெக்டாக சொன்னார். இந்த இடத்துல இப்படி இருக்குது, அந்த இடத்துல அப்படி இருக்குன்னாரு. ரெண்டாவது பிஜிஎம் வந்து மிரட்டி எடுத்துட்டார். ஏன்னா எனக்கு இந்த சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், 100வது நாள், இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும்னு கேட்டேன். அதை விட பெட்டராக கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களான்னு சொன்னார். அது மாதிரியே ரொம்ப பெட்டராகவே எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கலரே மாறிடுச்சு ரீ ரெக்கார்டிங் கேட்ட உடனே.